என் பேர பிள்ளையால் எனக்கு எவ்வளோ மரியாதை இருக்குதுக்கும் இப்போ என் ஊரில்ங்க. அப்போ என் ஊரில் என்னை என்னான்னு மதிப்பார் கிடையாதுங்க அம்மா. இப்போ என் பேர பிள்ளை இந்த பாட்டுக்கு இதில் வந்ததில் இருந்துங்க தமிழில் எல்லாம் இப்போ வேற திணிச்சாக என்னை கூப்பிட்றாங்க. அதாவது அப்போ தோட்டின்னு கூவுவாங்க, உண்மை சொல்கிறேங்க. இப்போ வா தமிழில் பாட்டு பாடுற தாத்தா இல்லைன்னே வா தேவராஜ், இப்போ நல்லா உனக்கு பிரபலமான பேர் தேவராஜ், பரவாயில்ல என்னங்க. என் ஊரில் பக்கத்து ஊரில் நான் எங்கெங்கே போகிறேனுங்க அங்கே எல்லாமே இவர் தான் அவங்க பேரன் கூட மோனம் அடித்தவர், இவர் தான் அதில் பாட்டு பாடினவர், இந்த தாத்தா தான் இந்த தாத்தா தான். இப்படி என் பேரனால எனக்கு புகழ் ரொம்ப பெருமைங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. தோலில் துண்டை போடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? இந்த தோலில் துண்டு போடுற என் பேரன் வந்ததில் தாங்க இந்த தோலில் துண்டு போடுற ஆச்சுங்க. அதுக்கு முன்னே இப்படி இப்படிங்க. இப்போ என் பேரன் இதுக்கு வந்த பிறகு எதுவும் யாரும் எந்த டச்சிங்குமே பேச மாட்டாங்க. அப்போல்லாம் ஒரு இதாக பேசுவாங்க. எவ்வளோ எனக்கு இப்போ வா தேவராஜ், அப்போல்லாம் வா தோட்டி, இப்போ வா தேவராஜ் என்ன பரவாயில்ல, உன் பேரன் உன்னை கொண்டு வந்து உலகத்துக்கே பெருமை படைச்சிட்டான் உன்னை. நாங்கள்லாம் அந்த பணக்காரர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் இங்கே பைத்தாம்படிக்கு மட்டும்தான் பணக்காரர், நீ ஊர் எங்களுக்கு ஊர் தோட்டி உலகத்துக்கே உன் பேரன் உனக்கு புகழ வாங்க கொடுத்துட்டான். சுமன், அதாவது நீங்கள் பாட்டு பாடி காசு பணத்தை சம்பாதிச்சதை விட 2 ஜென்ரேஷனோட வழியை வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்க. அது எவ்வளோ உங்களுக்கு பெருமையாக இருக்குது? ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தா நான் ஃபஸ்ட்டு வீட்டில் தூங்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி தான்ப்பா என்ன இப்படி தான் நடத்துவாங்க. இப்போ எங்கள் டேடி படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துக்கு போனால் மரியாதை தருவாங்க, உட்காந்து பேசணும், எப்படி சேரில் உட்காந்து நேருக்கு நேராக பேசணும். ஆனால் தாத்தா அப்படி இல்லை, நின்றுக்கிட்டே தான் கை கட்டிக்கிட்டு அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்ப்பா, அதுக்கு நம்ம படித்தாதான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. இல்லை தாத்தா, நான் எப்படியாவது நான் படிப்பேன், நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு எங்கள் டேடி பாடுறதை பார்த்து எனக்கும் வந்து சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சரிகமபாக்கு வந்து இப்போ எங்கள் தாத்தா வந்து அந்த மாதிரி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து தாத்தா என் கூட வந்து ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பாங்க. எது அவங்க வேலையில் நடந்தாலும் அப்படியே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிவிடுவாங்க. நான் தாத்தாவுக்கு சொல்லி கொடுப்பேன், தாத்தா இந்த மாதிரி இதை பண்ணலாம், இந்த மாதிரி அதை பண்ணலாம். அந்த மாதிரி எனக்கு எதுனா கேட்கும்போது எங்கள் தாத்தா சொல்லி தருவாங்க. இப்போ சரிகமபாக்கு வந்ததுலேருந்து தாத்தா எல்லாரும் ஊரில் ரொம்ப மரியாதை கொடுக்காதவங்கெல்லாம் இப்போ வந்து மரியாதையாக அப்படியே கூப்பிடுவாங்க. அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. வந்து பதட்டங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டதா, இல்லை வந்து இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துச்சா? சொசைட்டி தான் சார் சொல்லலாம். சொசைட்டி அண்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சோகங்கள். என்ன சோகம்? அது நிறைய சொசைட்டியில் வந்து அப்பா அந்த மாதிரி வேலை, அதில் ஒரு பக்கம் நல்லா படிச்சுட்டு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்போம், என்னை வந்து அப்பா அந்த மாதிரி வளர்க்கவே இல்லை. அவர் செய்த வேலைக்கு ஆப்போசிட்டாக நான் உயர்த்தி தான் வளர்த்தார். என்னுடைய வேலையில் அவர் இன்னும் நிறைய இதில் சொல்லியிருந்திருப்பேன், அவர் பண்ணுற பறை இசையை என்கிட்ட காமிச்சது கூட கிடையாது. என் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது சொல்ல மாட்டேங்க, அட்னு வாப்பா என்னால் முடியல எனக்கு.